Yeah, good evening, students. Good evening, sir. Good evening, sir. Okay, thank you for joining the class. கிளாஸுக்கு வரணும் டைமுக்கு அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அது பிறகு லைஃப்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த இதுலயும் அப்படிதான், உங்களோட ஜப்ல சரி எங்க போனாலும் பங்க்சுவாலிட்டி இல்லாட்டி உங்களை மதிக்க மாட்டோம். அப்ப நீங்க சின்னதுல இருந்தே போகணும் அதை. Yes, yeah, thank you. So let's continue the class. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாக்கள் உங்கள் என்ன சாப்டர் 5 இருக்க திருப்பி ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே, ரிவ்யூ பண்ணி போட்டு கொஷன் இருந்தால் மோகன பிரதாத் அண்ட் ஹாஷினி நீங்கள் வந்து இதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. விளங்குது உண்டு, விளங்காட்டி நான் குயிக்காக உங்களுக்கு சொல்லலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கணும், ஒரு கால் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஷின் மோகன பிரதாத் நீங்களும் தான் இந்த கொஷின் தேவைன்னு சொன்னால் நான் ஒரு கால் 1-2 எக்ஸாம்பிள் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாடி சொல்லுங்க. இதுதான் நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சது. நீங்களுக்கு என்னென்று இதை பார்ப்பீங்க, நீங்கள் வீடியோ பாருங்க. எஸ், வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் எழுதிபடியா படிச்சேன்னா உங்களுக்கு தைக்கலா அதுல கொஸ்டின் இருக்குன்றால் நான் உங்களுக்கு திருப்பியே சொல்லி தருவேன். ஓகே, கொஸ்டின் இருக்கோ? ஓகே ஓகே, நாங்கள் இப்போ அடுத்ததுக்கு போவோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போறோம் வந்து சாப்டர் 6. ஓகே, அச்சர கணித கோவைகளின் காரணிகள். ஓகே, இது ஒரு ஈஸியான சாப்டர் ஒன்று. ஓகே, இப்போ என்ன செய்யறேன்டா இதுல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க. என்ன நம்ம பெண் எடுக்கிறோம், எஸ் இதை பாருங்க. என்ன செய்யணும் என்றால் இதுல வந்து என்ன பொது காரணி எடுக்கும். இப்போ இதுல வந்து இது பொதுவாக சொல்லுங்க பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதுல 2 பொதுவா இருக்கு. 2 வழியில எடுத்து என்ன நடக்கும், எக்ஸ் உள்ளுக்குள்ள இருப்பார், அப்படியே வேற என்ன இருப்பார், பிளஸ் வந்து வையும் இருப்பார். ஏன் இப்படி நடந்தது பாருங்க, பெருகி பாருங்க, சரியா இருக்கும். 2 டைம் எக்ஸ் எவ்வளவு, 2x. ஓகே, 2 டைம் y எவ்வளவு, 2y. அதனால நாங்கள் இது வந்து என்ன பொது ரூப காண்கன்னு சொன்னால் நாங்கள் இதை இப்படி எழுதலாம். விளங்குதோ? கொஸ்டின் இருக்கோ? No, sir. ஓகே, தேங்க்யூ. நாங்கள கண்டினியூ பண்ணோம். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஓகே, இதுல பாருங்க, வெரி சிம்பிள். என்ன, நீங்கள் 3 வழியில எடுத்தா நடக்கும் பாருங்க. இந்த 3 வழியில எடுக்கிறீங்க, சரியோ? இதானது பொது காரணி. ஏன்னு சொன்னால் பாருங்க, 3 4 எடுக்கலாமோ? இல்ல, ஏன் 4 எடுக்க, இங்க அங்க வந்து 3 எக்ஸான் இருக்கு. அப்ப நீங்க 4 எடுக்கலாது, மேக்சிமம் 3 தான் எடுக்கலாம். 3 எடுக்கலாம்னு பார்ப்போம். பாருங்க, 3 அங்க 12, அப்ப செய்யலாம். அப்ப என்னென்று செய்யணும், அதை 3 வழியில எடுத்தோம்டா. இதை பாருங்க, என்னண்டு 3 வழியில எடுத்தோம்டா என்ன மிஞ்சும்? இதுல என்ன வரும் சொல்லுங்க மோன பிரபாத்? இதுல என்ன வரணும், 3x வரணும். அப்ப என்ன பிராக்கெட்ல போடணும், x போட போடும். விளங்குதோ மோன? யூ ஆர் மியூட்டட். Yes, sir. ஓகே, அப்புறம் இதுல என்ன வரும், 12 எனக்கு வரணும். அப்ப என்ன இலக்கத்தை பெருக்கினால் 12 வரும் 3ஓட? 4 பெருக்கினா sir. வெரி குட், வெரி குட். ஓகே, 4 பெருக்கினால் சரி. ஓகே, இதையும் சொல்லுங்க ஒரு கால். பாருங்க, இதை பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. ஓகே, இதுல வந்து ஏபி இருக்கு, இங்கால ஒண்ணும் இல்லை. அப்ப ஏபி நாங்க வெளியில எடுக்கலான்டால் இங்கால இல்ல, ரெண்டும் வேற தானே. மற்ற இங்க பாருங்க, 6 இருக்கு, 12 இருக்கு, 18 இருக்கு. அப்ப இதுல 6 எடுக்கலாம். ஏன் 6 எடுத்தா என்ன நடக்கும், நீங்கள் 3 எடுக்கலாம், ஆனா 6 தான் மிகப்பெரிய எண். அப்ப 6 எடுத்தா இதுல என்ன வரும் சொல்லுங்க. அப்போ அந்த 6 ஏக்கு பல என்னத்தால பெருக்கினால் 6 வரும், இதுல ஏ வரும். விளங்குங்க மோன பிரதர்? Yes, sir. ஓகே, அப்புறம் இதுல என்ன போடுவீங்கள், 6 எத்தனால பெருக்கினால் 12b வரும். அப்ப என்ன, 2b போடும். ஏன் உங்களுக்கு என்ன செய்யணும், இதை பெருக்கினா என்ன, 12b. 2 போட்டா என்ன நடக்கும், உங்களுக்கு b வராது. அதனுடைய நான் b ஆட் பண்ணேன், சரியோ? பிறகு கழித்தல் அடையாளம், அதை அப்படியே போடுங்கோ. 6 எத்தனால பெருக்கினால் 18 வரும், 3 பெருக்கினா. வெரி குட். ஓகே, உங்களுக்கு விளங்குது. சரி, தேங்க்யூ. ஷாருக், நீங்க இதை சொல்லுங்க. அப்போ இது எடுப்போம். ஓகே,
சரி இப்போ நீங்கள் ஓகே அந்தபடியே பார்க்க நான் வேற மாதிரி செய்வோம். ஓகே, இதுல வந்து என்னத்தை பொதுவா இருக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ இங்க 2x இருக்கு, 6y இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து x எடுக்கலாத இல்ல y-யும் எடுக்கலாண்டா ரெண்டு இடத்துலயும் காமனா இல்ல. என்ன காமனா இருக்கு? 2 இருக்கு. சரி, 2 இருக்கு. 2 எடுத்தா என்ன நடக்கும் உள்ளுக்குள்ள? அப்ப ஷாருக் எங்களுக்கு என்ன வரணும்? பெருக்கினால் -2x வரணும். அப்ப இன்னும் இங்க போடணும் -x போடணும். நாங்க விளங்குதோ? ஷாருக் யூ மியூட்டட். ஓகே, அப்புறம் இங்க என்ன வரணும்? -6y வரணும். அப்ப என்ன போடணும்? இங்க நான் என்னத்தால பெருக்கினால் -6y வரும்? 6 வாரக்கு என்ன செய்வேன்? 3 போடுவேன். அப்புறம் இன்னொன்று y போடணுமே, அங்க 6y வரணும். இது சரியோ? ஓகே சார். ஓகே, அப்புறம் இதுல வந்து பாருங்க மைனஸ் இருக்கல்லோ. நீங்கள் இப்படி இதை வந்து சிம்பிளை பண்ணணும். என்ன செய்யறேன்டா மைனஸை வெளியில எடுங்க, -2. அப்ப என்ன நடக்கும்? இங்க x வருமே பாருங்க, x-ஐ -2 பெருக்கினா தான் என்ன வரும்? -2x வரும். இங்க ரெண்டையும் பெருக்கினா என்ன? -2x. அடுத்து என்ன வரணும் உங்களுக்கு? -6y வரணும். மைனஸையும் எதையும் பெருக்கினால் மைனஸ் வரும், பிளஸ். விளங்குதோ? மைனஸையும் பிளஸையும் பெருக்கினா தான் என்ன? மைனஸ் வரும். ஏன் நான் இங்க பிளஸ் போடுறேன்? நீங்க எங்களுக்கு மைனஸ் இருக்கிறபடியால. ஓகே பிளஸ் இன்னும் 2 எக்ஸாம்பிள் செய்வோமா? ஓகே, டோன்ட் வரி. ஓகே, ஓகே. என்ன வரும் இதுல? 3y. ஓகே, இதை நான் திருப்பி இருக்கா செய்யறேன்னா 3 பாருங்க ஒருக்கா. சரி, இப்போ இது செய்யறோம். இப்ப இந்த கேள்வி செய்யறோம். இது கொஞ்சம் ட்ரிக்கலான கேள்வி. நாங்கள் திருப்பி இதை செய்யறோம். ஓகே, என்ன செய்யணும்? திருப்பி நான் இதை எழுதுறேன். -2x. ஓகே, அண்ட் ஷாருக் நீங்க இல்லைங்கோ பாருங்க, இங்க என்ன? -6y. மைனஸை பற்றி யோசிக்காங்க. ஓகே, இப்போ நாங்க என்ன வேணும்? இதுல இது கொமனா எடுக்கலாம், இதுல இது கொமனா எடுக்கலாம். சரி, சொல்லுங்க பாப்போம். என்னத்தை கொமனா எடுக்கலாம்? இங்க 2 இருக்கு, 6 இருக்கு. அப்ப 2 எடுக்கலாம் தானே? ஓ சார். விளங்க இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க சார். ஓகே ஓகே, அப்ப இதுல என்ன வரும்? இங்க -2x இருக்கணும். அப்ப இங்க என்ன போடணும்? இங்க எக்ஸ் சார். -x போடணும். வெரி குட், சரியோ? ஓகே, அப்புறம் இங்கால என்ன போடணும்? இதை விடுங்க. பாருங்க, இதுல வந்து பாருங்க 2 எத்தனால பெருக்கினால் 6y வரும்? 3 3 6 வரும். அப்ப என்னத்தை போடணும்? இன்னும் நீங்க 3 போட்டா என்ன? y வரும். ஓகே, that's very good. ஓகே, இனி என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து தெரியணும் என்ன? இங்க என்ன இருக்கு? மைனஸ் கொண்டு வந்து அப்படியே போடுங்க. இதுல வந்து என்னண்டா 2 மைனஸ் இருக்கு. அப்ப நீங்கள் கொமனா வெளியில எடுக்கணும். ஓகே, அது அடுத்த ஸ்டெப். ஓகே, அப்ப என்ன வேணும்? மைனஸை வெளியில எடுக்கிறீங்க, 2. அப்ப இதுல என்ன வரும் சொல்லுங்க. அப்ப இதுல x வரும். விளங்குதா? ஓகே சார். ஏன் -2x ஆல பெருக்கினால் -2x. இங்க என்ன வரும் சொல்லுங்க. அப்போ 3y வருது. ஓகே, ஆனா மைனஸ் எத்தனால பெருக்கினால் எதால பெருக்கினால் மைனஸ் வரும் சொல்லுங்க. மைனஸ் எதால பெருக்கினால் பிளஸ் ஆல பெருக்கினால். ஓகே ஓகே சார். ஓகே, அதான் இப்படி வந்தது. எதுவும் கொஸ்டின் இருக்கோ? லஜான்வி, ஹாஷினி, திக்ஷானா, மோகன பிரபாத்? நோ சார். ஓகே, குட் ஜாப். ஓகே, அடுத்த ட்ரை பண்ணுமா? ஓகே ஓகே, லெஜான் இதை சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். இதை இருக்க பார்ப்போம். ஓகே, அங்க பாக்காங்க, இதுல பாப்போம். நான் மேல எழுதுறேன் 3x. ஓகே சார். ஓகே, -6xy. ஓகே, இதுல வந்து பாருங்க என்ன 3 இருக்கு. அப்ப 3 பொதுவா இருக்கலாமே, இதுல 6 இருக்கு. வேற என்ன இந்த ரெண்டுலயும் பொதுவா இருக்கு? அதுல சார் எக்ஸ் பொதுவா இருக்கனால சார், எக்ஸ் பொதுவா இருக்கனால சார் நம்ம 3x எடுக்கலாம் சார். வெரி குட், வெரி குட். எஸ் எஸ், வெரி குட். எஸ், அப்ப என்ன செய்யலாம்? 3x பொதுவா இருக்கலாம். வெரி குட். ஓகே, அப்ப இது என்ன வரும்? இதுல பிராக்கெட் உள்ளுக்கு 1 வரும் சார். 1. ஓகே, ஏன் 1 போட்டீங்க?
மறை அடையாளம் ஏன்னா சார் அங்க 3 எக்ஸும் பொதுவா இருக்கு சார். ஓகே ஒண்ணு என்ன போட்டு ஏன் இதுல 1 போட்டபடியால் இங்க 3 எக்ஸ் உண்டால போயிட்டுனா 3 எக்ஸ் இதான் உங்களுக்கு தேவை. அப்போ ஒன்றரை 3 எக்ஸ் ஆல போயிட்டுனா 3 எக்ஸ் கரெக்ட். மைனஸ் அடையாளத்தை போடும். எஸ் அதுக்கப்புறம் 2 சார் 2 y போடுங்க. ஏன் 2 y போட்ட நீங்கள் சார்? ஏன்னா இப்ப நம்ம எக்ஸ வந்து பொதுவா எடுத்துட்டோம் சார் வெளியே. அப்ப அங்கனக்குல வந்து அந்த ஆர் எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் வராது சார். அப்ப ஆரை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி எடுக்கல, ஈர் 3 6 y மட்டும் வரும் சார். எஸ் ஓகே. இப்ப ஏனென்றால் நீங்கள் என்ன 2 ஆரஞ்சு இருக்கு, இதற்கு 6 வந்துடுச்சு பாருங்க. எக்ஸ் எங்க இருக்குல்ல, எக்ஸ் பேருக்கு போட்டு இது வந்துடுது. அப்ப இது y வரணும், அதுக்காண்டி தான் என்ன y போட்டுனாங்க. சரியோ? நாங்க ஓரையும் செய்வோம். ஓகே ஓரையும் பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ வந்து திருப்பி ஹாஷினி நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இதை பார்ப்போம், ஒரு சிம்பிளான பார்ப்போம். ஓகே ஓகே சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை பொதுவா இருக்கலாம், என்ன இதுல பொதுவா இருக்கு? 8 சார். 8 எடுத்தால் என்ன வரும்? 8 12 பிரிப்பீங்களோ? 12 8 பிரிப்பீங்களோ? பிரிக்கலாது. அதுக்கடுத்து என்ன எடுக்கலாம்? 2 பிரிக்கக்கூடியா இருக்கணும். 2 சார். ஓகே 2 வந்து எடுத்து 2 வந்து சிறுத்து போச்சு. அப்ப 2க்கு அடுத்து என்ன? 2க்கு அடுத்து என்னத்தால பிரிக்கலாம்? 8 12 4 சார். 4ஆல பிரிக்கலாம். ஓகே மிகப்பெரிய எண்ணெய் எடுக்கணும். ஓகே 2ஐயும் பிரிக்கிறது. ரைட். ஓகே லெட் மீ டிலீட் திஸ். ஓகே இது எடுப்போம். அப்ப என்ன செய்யறது? 8x ஓகே 8x plus 12y என்றா என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். என்னத்தை எடுக்கணும் வழியில? 4 வழியில எடுக்கிறீங்க. ஓகே அடுத்து என்ன வருங்க? பிராக்கெட்ல வந்து சார் 2x. ஓகே ஏன் 2x போட்ட நீங்கள்? சார் 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா தானே சார், 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா தானே சார் 8x வரும். ஓகே 4ஐயும் 2xஐயும் பெருக்கினா 8x வரும். ஓகே சார் குட். ஓகே அப்புறம் இங்க என்ன வரும்? பிளஸ் அப்படியே போடுங்க, அதுல நோ சேஞ்ச். ஓகே அப்புறம் இங்க என்ன போடணும்? 3y சார். 3y. ஓகே அப்ப ஓகே 3y போடுறீங்க. ஏன் 3y போடுறீங்க? 4ஐயும் 3yயும் பிரிக்கினா தான் உங்களுக்கு 12y வரும். எஸ் குட் ஜாப் குட் ஜாப். ஓகே இதை சொல்லுங்க முருகால், இதை சொல்லுங்க. ஹாஷினி இதை சொல்லுங்க. என்ன வரும்? 9. இதை நாங்க செய்ய போறோம் என்றால் இவரை செய்வோம். இவரை செய்வோம். இதுல வந்து பாருங்க 9 இருக்கு, மற்றது -3 இருக்கு, -6 இருக்கு. அப்ப இதுல எது காமனான எடுக்கலாம்? வழியில 3 சார். 3 எடுக்கலாம். வெரி குட். ஓகே 3 எடுக்கலாம். அப்ப என்ன போடுங்க உள்ளுக்குள்ள? பிராக்கெட்ல வந்து சார் 3 வரும் சார். 3 வரும். அப்புறம் அப்படியே இந்த சைன் அப்படியே போடுங்க. ஓகே சார். பிளஸ் 1b. ஓகே 1 போட தேவையில்லையா? b என்று போடுங்க. 1 வந்து போட தேவையில்லை. ஓகே அப்புறம் என்ன போடுவீங்க நீங்க? பிளஸ் 2c சார். 2c. குட் ஜாப். ஓகே ஓகே சார். உங்களுக்கு விளங்கிடுத வடிவாப்ப? ஓ சார். ஓகே இதையும் சொல்லுங்க. இதை சொல்லுங்க. இதை பாருங்க. இது என்ன செய்வீங்க? இது என்ன எடுக்கலாம்? அதுல வந்து சார் 3 சார். 3. எஸ் ஓகே அடுத்த என்ன வரும் உள்ளுக்குள்ள சொல்லுங்க பாப்போம். 3 சார். பிராக்கெட்குள்ள வந்து பிளஸ் 2 சார். ஓகே பிளஸ் 2 சொல்றீங்க. ஓகே சரி பாப்போம். ஓகே பிளஸ் 2 சொல்றீங்க. பிளஸ் 2ஐயும் 3ஐயும் பறிக்கினா எவ்வளவு வரும்? 6 வரும். இங்க என்ன இருக்கு? -6. அப்ப இதுல என்னத்தை போடணும்? மைனஸ் சார். பாத்தீங்களா? மைனஸ போடணுமா? ஒரு வாரம். ஓகே சார். அப்ப என்ன ஆகணும்? அப்ப நீங்கள் வந்து 3 எடுத்தால் என்ன போடணுங்க? -2 போடணும். ஓகே ஓகே அப்புறம் இங்க என்ன போடுவீங்க? பிளஸ் m மட்டும் சார். சரியோ? இத நீங்க இன்னொரு எழுதலாம். இப்படி என்றால் இப்படியும் எழுதலாமா? m-2 ரெண்டும் உண்டு தானா? ஓகே ஓகே சார். எழுதலாம். ஓகே குட் ஜாப். ஓகே ஓகே அடுத்தது திக்ஷானா இது சொல்லுங்க பாப்போம்.
இதை சொல்லுங்க என்ன செய்யலாம், இதுல எது பொதுவா இருக்கலாம்? P sir. ஓகே, பி எடுக்கலாம். ஓகே, அடுத்த என்ன போடுவீங்க உள்ளுக்குள்ள? பி எத்தனால பெருக்கினா பி B. வரும்? B ஒன்னால sir. 1. வெரி குட், வெரி குட். ஓகே, 1. ஓகே, சரி. மற்ற இங்க பி எடுத்துட்டீங்களோ, மைனஸ் அப்படியே போடுங்க. என்னத்தால பெருக்கினால் பிக்கு வரணும்? ஒன்னாலயா sir? இல்ல, இங்க பாருங்க, பிய வந்து ஏதோ ஒன்றால பெருக்கினா பிக்கு வரும். என்னத்தால பெருக்கணும்? பிக்கு வரணும் என்றால் பிக்கு இங்க வரும். ஓகே, உங்கள்ட்ட பி இருக்கு, அப்ப என்னத்தை பெருக்கணும்? கியூவால பெருக்கணும். Okay sir. உலங்க அங்க பிஏ கியூவால பெருக்கினா தானே உங்களுக்கு பிக்யூ வரும். இந்த வரும் இருக்கு. ஓகே, லெட்ஸ் ட்ரை another one. ஓகே திக்ஷானா. Okay sir. ஓகே, Okay, இதை சொல்லுங்க sir. பாப்போம். ஓகே, இது வேணாம், இது கொஞ்சம் கஷ்டம் வேணாம். லெட்ஸ் டூ சிம்பிள் ஒன். ஓகே, இதை சொல்லுங்க. இதை பாருங்க, எம். இதுல எது பொதுவா இருக்கு? A sir. ஏ எடுக்கிறீங்க. ஓகே, ஓகே, பாருங்க. ஏன் மோகன பிரதாப் அடிக்கடி போய் பாடுறார்? அட்மிட். ஓகே, சரி. இதுல வந்து என்ன செய்றீங்க? ஓகே, ஏ பொதுவா எடுத்தால் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஏபி இருக்கணும். அப்ப என்ன தெங்க போடணும்? B sir. பி போடணும். வெரி குட். பிறகு பிளஸ் சைன் அப்படியே போடுங்க. பிறகு ஏசி வரணும். அப்ப உங்களுக்கு என்னத்தை போடணும்? C sir. சி. ஓகே, குட் ஜாப். ஓகே, இன்னொன்று பார்ப்போம். ஓகே, இதை பார்ப்போம். சரி, இதை பா சிம்பிளா உண்டு. ஓகே, இதுல என்ன எடுக்கலாம்? 3 sir. 3. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? M sir. ஓகே, இங்க என்ன வரும்? 2 sir. 2. குட் ஜாப். ஓகே, ஓகே, உங்களுக்கு விளங்கிடுது. ஓகே, இப்போ வந்து மோகன பிரபாத். ஓகே, உங்களுக்கு என்ன நெட்வொர்க் பிரச்சனையோ? Yes sir. ஓகே, ஓகே, எஸ். ஓகே, பாருங்க, இதை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க. எஃப் பாருங்க. இது என்ன போட்டிருக்கு? என்னத்தை பொதுவா எடுக்கலாம்? 4 sir. 4 பொதுவா. வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்த என்ன வரும்? 4 எத்தனால பெருக்கினால் 12 வரும்? 3. 3 sir. ஓகே, பிறகு இந்த கழித்தடத்தை அப்படியே போடணும். அப்ப இங்க என்ன வரும்? 4 எத்தனால பெருக்கின 4 4k வரும்? 1 sir. ஒன்றால பெருக்கினா 4 வரும். 4 உண்டா 4 வரும். உங்களுக்கு என்ன வரணும்? கே வரணும். அப்ப என்ன போடணும்? இங்க 4k வரணும். K போணும் sir. கே போடணும். வெரி குட், வெரி குட். ஓகே, லெட்ஸ் ட்ரை another one. ஓகே, 1 செகண்ட். சரி, இதை பாருங்க. திருப்பி இதை பாருங்க. என்ன எடுக்கலாம்? இதுல A எடுக்கலாம் sir. இருக்கு. ஏ எடுக்கலாம். சரி, ஏ எடுக்கலாம். சரியோ? ஓகே, அப்ப இதுல என்ன வரணும்? உங்களுக்குல ஏ என்னால பெருக்கினால் ஏபி வரும். எங்களுக்கு ஏபி வரணும். ஏ இங்க இருக்கு. அப்ப என்ன தெஞ்ச போடணும்? B sir. பி. வெரி குட். ஓகே, அப்புறம் பிளஸ் அப்படியே போடுங்க. அப்புறம் ஏசி வரணும். உங்களுக்கு ஏ இருக்கு. அப்ப என்ன இங்க போடணும்? C sir. சி போடணும். வெரி குட். எஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின். ஓகே, Okay sir. ஓகே, இதை பாருங்க. இதுல என்ன காமனா இருக்கு? M sir. எம் காமனா இருக்கு. வெரி குட். ஓகே, அப்ப என்ன போடுங்க உள்ளுக்குள்ள? 3 sir. 3 போடுங்க. ஓகே, பிறகு சரி, இங்க என்ன போடணும்? மைனஸ் அப்படியே போட்டு போடுங்க. ஓகே, இந்த 2 அப்படியே போடத்தான் மேடம். இந்த 2 அப்படியே வரும். நீங்க 2 வழியில எடுக்க இல்ல. என்ன எடுத்தீங்களோ இல்ல. அப்ப இன்னும் அப்படியே வரும். ஓகே, உங்களுக்கு என்ன? எம் ஸ்கேர் வரணும். அப்ப எம் எத்தனால எம்மால பெருக்கினால் உங்களுக்கு தெரியும் வந்து எம் ஸ்கேர். இதை சொல்ற வந்து எம் ஸ்கேர். ஓகே, Okay sir. இங்கேயும் எம் இருக்கு. இங்க எம் இருக்கோ இல்ல. அப்ப என்ன போடுவோம்? இங்க எம் வரணும்.
யாரும் கொஸ்டின் இருக்கோ இதுல? நோ சார். ஓகே, No, குட் sir. ஜாப். ஓகே No, sir. ஓகே ஓகே. அபிஷேக் அடுத்த இதை சொல்லுங்க அமர்கால். குட் ஜாப் மோனபிராத். ஓகே, இதை சொல்லுங்க அமர்கால். இவர என்னத்தை பொதுவா இருக்கலாம்? அபிஷேக் ஷாருக். Yes, sir. இதுல என்னத்தை பொதுவா இருக்கலாம்? Yes. இதுல வந்து என்ன ஏ இருக்கா? ஏ ரெண்டுலயும் இல்ல, பி ரெண்டுலயும் இருக்கு. அப்ப பி எடுக்கலாம். பிறகு ஒரு என்னத்தை எடுக்கலாம் மொழியில? 6 9 எந்த எண்ணால பிரிக்கலாம் சொல்லுங்க அப்போ. 6 9 மூணால பிரிக்கும். 3 அப்ப 3 வெளியில எடுக்கிறீங்க. சரியா? ஓகே. ஓகே. அப்ப இதுல என்ன இருக்கணும்? இதுல 6 AB இருக்கணும். அப்ப என்ன இங்க வரணும்? உங்களுக்கு 6 இருக்கணும், என்ன வேணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பிரிக்கும். மற்றது இங்க ஏ இருக்க வேணும். ஏ இங்க இருக்கா? இல்ல. அப்ப என்ன போடுவோம்? இங்க ஏ போடுவோம். ஓகே, அப்புறம் கழித்தலுடைய இடத்த இங்க போடுங்க. அப்புறம் இங்க இதுல சொல்லுங்க அப்ப 9 இங்க இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்ன இங்க போடுவோம்? என்ன 3, sir. 3 போடுங்க. மற்ற என்ன போடணும்? உங்களுக்கு தெரியும், இதை பெருக்கினால் 9 பி வருது. அங்க லெஃப்ட் ஓவர் என்ன? சி. அப்ப சி என்ன வேணும்? இங்க போடணும். புரியுதா? Okay, sir. ஓகே, Yes, sir. இன்னொன்று சொல்லுங்க அப்போ. இதை சொல்லுங்க அப்ப என்னண்டு? 6 12 பார்க்கணும். ஓகே, 6 12 என்னத்தால பிரிக்கலாம்? மிகப்பெரிய எண் 6ஆல பிரிக்கலாம். சரி, ஓகே. வேற என்ன காமனா இருக்கு? Yes, sir. எஸ். ஓகே, அப்ப எஸ் இங்க போடணும். அப்ப இதுல என்ன போடணும்? 1. அப்ப இந்த கணித்த இங்க போடுவீங்க. சரியோ? அப்புறம் என்ன போடுவோம்? இங்க RS இங்க இருக்கு. ஓகே, RS RS இங்க போடுவீங்க. அப்ப என்னத்தால பெருக்கினால் 12 வரும்? 2. அப்ப இங்க எஸ் இருக்கு, இங்க எஸ் கேட் இருக்கு. அப்ப என்ன போடணும்? என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? எத்தனை எஸ் கேட் வரணும். அப்ப என்னென்று எடுக்கலாம்? எஸ் தான் எஸ் கேட். ஓகே Okay, sir. அப்ப என்ன இங்க வரணும்? எஸ் இதுல போடணும். அப்புறம் என்ன வரணும்? இதையும் பெருக்கினா என்ன? 12 எஸ் கேட். Yes. ஆனா என்ன இருக்கணும்? உங்களுக்கு 12 எஸ் கேட் டி இருக்கணும். அப்ப என்ன வேணும்? இங்க டீயை போடணும். கஷ்டமா இருக்கா ஷாருக்? No, sir. ஓகே ஓகே. சோ அடுத்தது லெஜான் பி. இதை சொல்லுங்க அப்போ. இதப்பா. ஓகே சார். இதுல என்னத்தை பொதுவா இருப்பீங்க? அந்த 3க்குமே பொதுவா இருக்குது சார். 4 பொதுவா இருக்கு சார். ஓகே, 4 பொதுவா இருக்கு. சரி, அடுத்து அப்ப என்ன உங்களுக்கு என்ன போடுவீங்க? பிரெக்கெட் உள்ளுக்கு சார் 3 ஏ சார். ஓகே மறை சார் ஓகே. 2 பி சார். 2 பி. 1 சார். கூட்டல் 1 சார். கூட்டல் 1. குட் ஜாப். ஓகே, குட் ஜாப். ஓகே ஓகே. காஷினி இதை சொல்லுங்க அப்போ. இதை Yes, சொல்லுங்க sir. திருப்பி. ஓகே, இதுல என்ன செய்வீங்க? என்னத்தை பொதுவா இருக்கலாம்? இதுல எம் எடுக்கலாம் சார். ஓகே, எம் எடுக்கலாம். அடுத்த என்ன உங்களுக்கு வரும்? என்ன? 3 வரும். உள்ளுக்கு 3 வரும் சார். ஓகே. பிளஸ் 2 2 எண் 2 எம் வரும். இன்னொன்று என்ன வரும்? எம்எம்ஆல இதை வைக்கணும். என்ன வரும் சொல்லுங்க அப்போ. 3 எம் சார். நோ, பெருக்கினால் 2m ஸ்கொயர் 2 வரும். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு? 2m ஸ்கொயர் n இருக்கு. அப்ப என்ன வேணும்? என்ன போடணும்? இதை வந்து பாருங்க. இதை பெருக்கினா தானே இப்ப என்ன? இதுல 2m ஸ்கொயர் n 2 வரும்.
அதான் இங்க Okay, எங்களுக்கு sir. இருக்கு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சொல்லுங்க. லெஜாந்தி சொல்லுங்க. சார் அந்த ரெண்டு பக்கத்துல என் வந்துட்டு தானே சார் எம் வரும். அது பரவாயில்ல, அது ரெண்டு அப்படியும் போடலாம். நீங்கள் ரெண்டு எம்ஸ்கே ஆட்டும் ரெண்டு வந்து ஓகே, ரெண்டு வந்து ஈக்குவல். ஓகே, Okay, நீங்க sir. ரெண்டு மாதிரியும் எழுதலாம். ஏன் தர இருக்கிறபடியால ரெண்டும் ஓகே. குட் கொஸ்டின். ஆனா ரெண்டும் செய்யலாம். ஓகே Yes, sir. ஓகே ஓகே. அப்ப ஓகே, திக்ஷான் இதை சொல்லுங்க. அவர் கால் இதை போடுங்க. இது இந்த இது ஏபி, இதுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க. அப்போ என்ன காமன் இருக்கு? ஏபி A, ஏசி sir. ஏ எடுக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன போடுங்கள்? B, sir. ஓகே, போடணும். கூட்டல் அப்புறம் என்ன C, போடுங்க? sir. C. ஓகே, அப்புறம் கழித்தல் D, sir. கழித்தல் டி. குட் ஜாப். ஓகே, இதுல யாருக்கும் கொஸ்டின் இருக்கோ? No, sir. சார். குட் ஜாப். நாங்கள் வந்து அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்ப்போம். ஓகே, ஒரு குயிக்காக கொஸ்டின் இருக்கோ? அப்போ நாங்கள் வந்து இது வழியா பார்த்துட்டோம். ஓகே, இது உங்களுக்கு எல்லாரும் வழியா கிளியர். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, Okay. நீங்கள் வழியா பார்த்துட்டீங்க. நான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன பேஜ் நம்பர் 73ல இருந்து உங்களுக்கு 74. ஓகே, இதுல இருந்து நான் உங்களுக்கு அங்கால கண்டினியூ பண்ணுவேன். உங்களுக்கு இது கொஸ்டின் இருந்தா வாட்ஸ்அப்ல போடுங்க, அல்லது அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. ஓகே, எதுவும் கொஸ்டின் இருக்கோ? No, நோ sir. சார். Okay, No, and sir. okay, thank you everyone, and thank you everybody. Thank Sir. you. Thank you.